ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாதைக்ம சரசீர்க பிருங்கராஜம் த்ரையந்தயுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்தே. ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் श्रीमश्रीवासयोगीश्वर गुरुपदयोरर्पितस्वात्मपारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयां दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं அல்லிநாட்டாமரமேலாரணங்கள் நின் துணைவி மல்லிநாடாண்டமடமையில் மெல்லியலாள் ஆயர்குலவேந்தனாகத்தாள் தன் புதுவை வேயர் பயந்த விளக்கு நீளாதுங்கத்தனகரிதடே சுத்தமத்போத்ய கிருஷ்ணம் பாராத்வம்சம் ஸ்ருதிசதசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமஹிதமிதம் பூயேவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயாம் கமலாமிமான்யாம் கோதாம் அனன்ய சரணம் பிரபத்தே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ. ஆழிமழை கண்ணா உந்த நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து குடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆடிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் அங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். நாம் நேற்றைய தினம் திருப்பாவை ஒரு அவதாரிகை, திருப்பாவை எப்படி வந்தது, திருப்பாவையில் என்னெல்லாம் இருக்குது, திருப்பாவை நாம் சொல்வதால் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள், இதெல்லாம் பார்த்தோம் நேற்றுக்கு. அதை முடித்து நம்ம முதல் பாசுரமாகிய மார்கழி திங்களோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு மேலே பார்க்கலான்ட்டு நிறுத்தினோம் நேற்றுக்கு. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரதருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய். இந்த நோன்பு எதற்காக என்றால் கண்ணனை அடைவதற்காக. ஆண்டாள் பெரியாழ்வார் சொன்ன கதையின்படி கண்ணனை குறித்து ஒரு நோன்பு இருக்க ஆரம்பித்தாள். அந்த நோன்பிலே முதல் பாசுரமாக யாரை குறித்து நம்ம இந்த நோன்பெல்லாம் இருக்கோம் என்று கேட்டால் நாராயணனே நமக்கே பரிதருவான். அப்படிப்பட்ட நாராயணன் யாருன்னு கண்ணன். கண்ணன் வேறு இல்லை, நாராயணன் வேறு இல்லைன்னு பார்த்தோம். வடபத்திர சாயை கேட்கும்போது அங்கு ஆண்டாள் பெரியாழ்வாரை கேட்குறா இல்லையா, கண்ணன் யார் கண்ணன் யார் நீ சொன்னோடனே அங்கே வடபத்திர சாய் தான் கண்ணன், கண்ணன் தான் வடபத்திர சாயன்னு சொன்ன மாதிரி நாராயணனே நமக்கே பரிதருவான். அப்படி நாராயணன் நமக்கே பரிதருவான். அப்படிப்பட்டவனை நம்ம குறித்து நம்ம விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் சொல்லி ஆரம்பிக்கலாம். முதல் பாசுரத்திலே காலத்தை கொண்டாடுகிறாளாம். மார்கழி திங்கள். அப்புறம்
மதி நிறைந்த நன்னாளால், மதி நிறைந்த பூர்ண சந்திரன் இருக்கும் இல்லையா, மதி நிறைந்த சுக்லபக்ஷம். அப்புறம் நல்ல நாள். நல்ல நாள் என்றால் நமக்கு நல்ல நாள் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஏதாவது ஒரு பர்த்டே இல்லை ஒரு வெட்டிங் அனிவர்சரி, அந்த மாதிரி ஒரு விசேஷ நாளை நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல நாள் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், பகவான் தான் ரக்ஷகன் என்ற ஒரு ஞானம் பிறந்த நாள் நல்ல நாள்ங்கிறார். பகவானை தவிர நமக்கு ரட்சிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை இல்லையா. அதனால் நமக்கு எந்த குறைகள் இருந்தாலும் நம்ம மாத்திரம் இல்லை, அந்த காலத்தில் இருக்கும்போது ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடலில் படுத்துன்னு இருக்கான்னு அவன்கிட்ட போய் அத்தனை பேரும் பெட்டிஷன் கொடுக்குறா. பெட்டிஷன் என்ன கொடுக்குறா, அவளுக்குள்ள குறைகளை அவளை ரட்சிப்பதற்காக அவன்கிட்ட போய் சொல்ல. வேறு யாருமே ரட்சிப்பதற்கு உலகத்தில் யாருமே கிடையாது அவனை தவிர. அதனால் எத்தனை பல பேர்கிட்ட எல்லாரும் எல்லார்ட்டையும் போயிட்டு வருவா. கடைசியாக ஒன்றும் முடியாத காரணத்தால், தன்னால் முடியாது, தான் எதால் செஞ்சு பார்க்கலாம், பல விதமான கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் முயற்சி பண்ணி பார்ப்பா, தேவர்கள்லேருந்து எல்லாருமே. அப்போது எங்கே போவான்னு கேட்டால், பகவான் தான் ரக்ஷகன். அதனால் ஸ்ரீமன் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னா இல்லையா. அதனால் பகவான் தான் ரக்ஷகம் என்ற ஞானம் பிறந்த நாள் நல்ல நாள். அடுத்தது பகவத் தரிசனம் கிடைக்கும் நாள் நல்ல நாள். ஒரு பகவானோட தரிசனம் என்னைக்கு கிடைக்குமோ அந்த நாள் நல்ல நாள். அப்படி காலத்தை கொண்டாடுகிறாளாம். இங்கே காலத்தை கொண்டாடுகிறாளா தவிர வருஷத்தை குறிக்கவில்லை. என்ன, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படி தான் சொல்ல. இந்த வருஷம் குறிக்கல. ஏன்னு கேட்டால், வருடா வருடம் இந்த நோன்பு நோக்க வேண்டும். பார்க்குறோம், வருஷா வருஷம் பார்க்குறோம். மார்கழி மாதம் பிறந்தோடனே வருஷா வருஷம் எல்லாரும் இந்த நோன்பை நோக்கிறார்கள் இல்லையா. அதனால் ஒரு பண்டிகை வந்தால் வருஷா வருஷம் ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும். அப்படி விசேஷமாக அந்த பண்டிகைகள்லாம் நாம் கொண்டாடுவது போல இதுவும் ஒரு பண்டிகை தான் இல்லையா. மார்கழி நோன்பு விரதம் இருந்து அதை முடித்து நாம் கொண்டாடுவது பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். அப்படி வருஷத்தை குறிக்கவில்லை. வருஷா வருஷம் இந்த நோன்பு நூற்க வேண்டும். வருஷா வருஷம் நம்ம அது முடிஞ்சிடுறது. ஏன்னா அந்த டைம் முடிஞ்ச உடனே திரும்பி பெருமாளுக்கு ஞாபகப்படுத்தணும். அது வரைக்கும் நம்ம மற்ற என்ன பண்ணுறோம், இந்த மார்கழி மாதத்தில் நோன்பெல்லாம் நோக்கு அந்த பொங்கல் பண்டிகைலாம் கொண்டாடணுன்னா அடுத்தடுத்து நமக்கு வேறு வேறு வேலைகள் சிந்தனைகள் எல்லாமே நடக்கிறது. திரும்பி பெருமாளை மறந்து போய்டும் கொஞ்ச நாளில். அதனால் பகவான்கிட்ட திரும்பி நம்ம ரட்சிக்கணுங்கிறதுக்கோசரம் மார்கழி மாதம் உகந்த மாதம். நேற்று மார்கழி மாதத்தை பற்றி பார்த்தோம். அப்படி வருடா வருடம் இந்த நோன்பு நோக்க வேண்டும். அப்புறம் தட்சிணாயனம் சுக்லபக்ஷம். மார்கழி திங்கள்னா சந்திரனை குறிக்கிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா சந்திரனை குறிக்கிறது. மார்கழி மாதம் பௌர்ணமி, மிருகசீரிட நட்சத்திரம் சேர்கிறது அந்த இடத்துல. அப்புறம் 12 மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தேவதைகள் உண்டு. ஆனால் 12 மாதங்கள் இருக்கு இல்லையா, சித்திரை வைகாசி ஆனி ஆடின்னு அப்படி ஒரு மாதம் இருக்கும்போது 12 மாதங்கள். ஒரு மாதத்திற்கும் ஒரு தேவதைகள். 12 மாதங்கள் கேசவன் முதலால 12 திருமூர்த்திகள் முதலான தேவதைகள். அப்படி விசேஷமாக அந்த 12 மாதத்திற்கும். மார்கழி மாதத்துக்குள்ள தேவதை யாருன்னு கேட்டால் கேசவன். கேசவன் யார், கண்ணன் இல்லையா அந்த மாதத்திற்கு. அதனால் மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி, மாதத்திலே நான் மார்கழியாவேன்னு சொல்ல இல்லையா. அந்த மாதத்தில் உக்காண்டுக்கிறான். ஏன்னா இந்த மாதம் எனக்குன்னு இருக்கக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டால் மார்கழி மாதம் கண்ணன் சொல்லும்போது. அதனால தான் மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி. அப்படி மார்கழி மாதத்திலே அவன் நமக்கு ரட்சிப்பதற்காக வருகிறான். அந்த மாதத்திலே நாம் உயர்ந்த மாதமாக நாம் கருத வேண்டும். அதனால் மாதத்திலே நான் மார்கழி ஆவேன். மாதத்திலே உயர்ந்த மாதம் எதுன்னு கேட்டால் மார்கழி. அதனால் வரான், கண்ணன் வரான். இந்த மார்கழி மாதத்திற்கு பார்த்தேன்னா லக்ஷ்மணன் பிரம்ம முகூர்த்தத்திலே ஸ்நானம் செய்யும்போது ஹேமந்த ருது இந்த மார்கழி மாதம் இந்த ருத்து சொல்லும்போது இந்த மார்கழி மாதத்தில் ஹேமந்த ருதுன்னு சொல்லுவான். அப்போது லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், பிரம்ம முகூர்த்தத்திலே ஸ்நானம் செய்யும்போது அவனுக்கு ஹேமந்த ருது என்று வர்ணிக்கிறார்கள். அப்புறம் இந்த காலத்தில் என்னென்ன விசேஷங்கள், ஹேமந்த ருதுவில் என்னெல்லாம் பண்ணால் விசேஷம் சொல்கிறாலாம் அங்கே வியாக்கியாதாக்கள். இந்த காலத்தில் நெல் அறுப்பது முதலிய காரியங்கள் செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நெல் அறுவடையெல்லாம் பண்ணுவா இல்லையா. 2 போகங்கள்லாம் முன்னல் வயல்லாம் விளையும். 2 போகம் 3 போகம் வயல்லாம் விளையும். நெல் வயல்கள்லாம் இருக்கிற காலத்தில் சொல்லேன். இப்போ வயல்கள்லாம் காணும், போய் தேட வேண்டியிருக்கு. நாங்கள்லாம் பார்த்தா ஃப்ளாட் கட்டியாச்சு. வயல்கள்லாம் இருந்த இடத்துல பார்த்தா ஃப்ளாட் கட்டியாச்சு. இப்போ எங்கள் ஊர்லேயே இப்போ கிராமத்தில் நாங்கள்லாம் இருக்கும்போது பார்த்தா நிறைய காலங்காலத்தில் எழுந்துன்னு இப்படி போவோம். வயல்வெளிகள்லாம் இருக்கும், நெல்லெல்லாம் இருக்கும், அறுவடையெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அந்த காலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ போய் அந்த இடத்துல போய் நான் பார்த்தா தேடுறேன், அங்கே ஏதாவது
வயல்லாம் இருக்கா, நெல் வயல்லாம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா அங்கங்கே சின்ன சின்ன கிரவுண்டாக மாறிடுத்து, இல்லை ஃப்ளாட்டாக மாறிடுத்து, அந்த மாதிரிலாம் ஆகிடுது. அப்படி அந்த காலத்தில் நெல் அறுப்பது ஹேமந்த் ருது விடியற்காலையில் அந்த மாதத்தில் நெல் அறுப்பது விசேஷம். அப்புறம் பித்ரு தேவதைகளுக்கு பிரீத்தி அளிக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அப்புறம் சாதுக்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அவளோட பாவங்கள்லாம் கழிப்பதற்கு உகந்த மாதம் இந்த மாதம். சாதுக்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள் செய்த ஏன்னா அவள் பாவங்கள்லாம் அவளை செய்வா, தெரியாது இல்லையா, தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் கழிப்பதற்காக உகந்த மாதம் எதுன்னு கேட்டால் இந்த மார்கழி மாதம். அப்போ எல்லா இடத்துலையும் சர்வதேசங்கள்னா எல்லா இடத்துலையும் எல்லா உலகத்திலையும் சமிருத்தி ஏற்படுவது இந்த மாதம். ஏன்னா சமிருத்தி எல்லாம் நிறைந்திருக்கும். ஏன்னா கண்ணன் வந்தாச்சுன்னா நிறைந்துதான் இருக்கும் இல்லையா. அதனால் கோகுலத்தில் இருக்கட்டும், மாயர்பாடியில் இருக்கட்டும், கண்ணன் வந்தாச்சுன்னா எல்லாம் நிறைந்து தான் இருக்குங்க. அப்படி அப்புறம் பால் தையல் நிறையா கிடைக்கும் மாதம் இந்த மாதம். பால் தையல் பார்த்தா நிறையா கிடைக்கும். அப்புறம் அரசர்கள் திக்விஜயம் செய்ய புறப்படுவது. ராஜாக்கெல்லாம் பாண்டிய மன்னர் பார்த்தோம், இங்கே பெரியாழ்வாருக்கு பட்டங்கள்லாம் கொடுத்தாரு இல்லையா. அதனால் அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் அது காரணமாக சந்தேகம் ஏற்பட்டு பாண்டிய மன்னருக்கு சந்தேகம் ஏற்பட்ட போது என்ன பண்ணுறான்னு கேட்டால் திக்விஜயம் போகிறாருன்னா மாறுவேடத்தில் திக்விஜயெல்லாம் போவா ராஜாக்கள்லாம். அதனால் அப்படிப்பட்ட விசேஷமாக திக்விஜயம் போகக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அப்புறம் பயிர்கள் நன்கு விளையமாம். இந்த மாதத்தில் பயிர்கள்லாம் நன்கு விளையமாம். அப்புறம் ஒரு வருடத்திற்கு வேண்டிய மழைக்கான கர்ப்பம் இந்த மாதத்தில் தான் ஏற்படுகிறது. மேகங்கள்லாம் கர்ப்போட்டம்னு சொல்லுவாள் இல்லையா. அதனால் எப்படின்னு கேட்டால் இந்த ஒரு வருஷத்திற்கு வேண்டிய மழைக்கு வேண்டியதற்கு ஒரு வருஷத்திற்கு மழையெல்லாம் பெய்யணும் இல்லையா. அதற்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்தான் மார்கழி மாதம். எப்படி பலவிதமான இந்த விசேஷங்கள் பொருந்தியது இந்த மார்கழி மாதம். எம்பெருமானாகிற சந்தனமரம் நிழல் எப்படியோ அப்படிப்பட்டதாம் தனுர்மாசம். எம்பெருமான் பெருமாளே ஒரு சந்தன மரமாக இருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட உயர்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம். அப்படிப்பட்ட தனுர் மாதம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். அப்படிப்பட்ட மார்கழி திங்கள் அந்த மாதத்தை பற்றி உயர்வாக பேசுகிறாள் முதல்ல. அப்புறம் மதி நிறைந்த நன்னாளால். மதி நிறைந்தன்னு எல்லா நல்ல காரியங்களும் சுக்லபக்ஷத்துக்கு தான் செய்யணும் சொல்லுவோம் இல்லையா. வளர்பிறையில் செய்யணும்னு சொல்லுவோம், பெரியவாள்லாம் சொல்லுவாள். ஏண்டா அந்த காரியத்தெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணேன்டா, அமாவாசை வரட்டும், வளர்பிறை வரட்டும், வளர்பிறையில் செய்யலாமே, தேய்பிறையில் செய்ய வேண்டாமே. சுக்லபக்ஷத்தில் எல்லா நல்ல காரியங்களும் சுக்லபக்ஷத்துக்கு தான் செய்ய வேண்டும் வளர்பிறையில் சொல்லுவோம் இல்லையா. பெரியவாள்லாம் சொல்லுவாள், நம்ம கேட்குறோம். அந்த காலத்தில் இப்போல்லாம் அந்த நாட்கள்லாம் பார்க்குறதில்ல. எப்போ முடியாதோ செஞ்சுன்னு போயிட்டே இருக்கணும். இந்த நாள்லாம் கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற காலமாக இருக்குது இப்போது. அதனால் அப்படி எந்த நல்ல காரியங்களும் சுக்லபக்ஷத்து தான் செய்ய வேண்டும். அப்புறம் மதி நிறைந்த நன்னாளால். மதி நிறைந்தன்னா பல நாட்களில் காராகிரகத்தில் வசித்தவனை எந்த தினத்தில் விடுவிக்கிறானோ அந்த தினம் அந்த நாளை புகழ்வது உண்டு. அதனால் ஒரு காராகிரகம், ஒரு ஜெயிலில் இருக்கான், ஒரு காராகிரகத்தில் இருக்கான், அவனை ரிலீஸ் பண்ணோடனே அந்த தினம் எப்படி கொண்டாடுகிறாளோ புகழ்வது உண்டோ அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அப்படி மதி நிறைந்த நன்னாளால். அப்புறம் நாம் வருடம் கல்யாண நாளை நல்ல நாள் என்று கொண்டாடுகிறோம் இல்லையா, மதி நிறைந்த நன்னாளால். அந்த நாள் நல்ல. அப்புறம் ராமன் காட்டிற்கு செல்லும்போது தாயான கௌசல்யை ராமனை பார்த்து 14 வருடம் காட்டில் வசித்து திரும்பி வரும் நாளாக இந்த காலம் அழையக்கூடாதோ என்று எண்ணுகிறாராம். அதனால் ராமன் காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போகும்போது கௌசல்யா தான் நினைக்கிறார், கௌசல்யா சீக்கிரமாக முடிஞ்சு அந்த 14 வருடம் முடிஞ்சு காட்டில் வசித்து திரும்பி வரும் நாளாக இந்த நாள் இருக்கக்கூடாதா, மதி நிறைந்த நன்னாளால். அப்படி அமைக்கக்கூடிய நல்ல நாள். ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் சீதா பிராட்டிகிட்ட சென்று பட்டாபிஷேக காலத்தை குறிப்பிடும் நாள் இந்த நாள். போகிறார் ஆஞ்சநேயர், சுந்தரகாண்டத்துக்கு போகிறார், சீதையை பார்க்கறதுக்கு போகிறார். சீதையெல்லாம் பார்த்துட்டு பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சாராம். அதனால் குறிப்பிடும் நாள் இந்த நாள் நன்னாளே அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக மதி நிறைந்த நன்னாளால். அப்புறம் ஸ்நானம் என்று மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர். மதி நிறைந்தாச்சு மார்கழி திங்கள், மதி நிறைந்த நன்னாள். அப்புறம் என்ன நம்ம எதுக்குன்னு கேட்டால் நாராயணனே நமக்கே பெறுவா. இந்த அதெல்லாம் ஆரம்பிக்கணும் இல்லையா. ஒரு ஆரம்பம், ஒரு முகூர்த்தம் பார்க்கணுன்னு ஒரு கல்யாணமும் ஒரு விசேஷமும் ஆற்றுல அதுக்குள்ள நாள்லாம் பார்ப்பா இல்லையா. அந்த மாதிரி இந்த விரதம் ஆரம்பிப்பதற்கு யாரை குறித்து விரதம் இருப்போங்கிறது முதல்ல நாராயணனே நமக்கே பெறுதருவான். அவனை
பறை தருவதற்காக நாம் இருக்கக்கூடிய இந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டிய நாள் எப்படி இருக்குன்னு கேட்டால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆச்சு. அப்புறம் நீராட போதுவீர். நீராடம்னா ஸ்நானம் என்று சொல்லலை, நீராட்டம்னா நம்ம போய் தீர்த்தம் ஆடிட்டு வருது, ஷவரில் குளிக்கிறோம், ஆற்றுல குளிக்கிறோம், நதியில் குளிக்கிறோம், அதெல்லாம் அந்த ஸ்நானம் கிடையாது. கிருஷ்ணனிடத்தில் சேர்க்கையை ஒரு ஸ்நானமாக சொல்லாலும் நீராட போதுவீர்னு கிருஷ்ணனோடு சேர்ந்து நாம் சம்ஸ்லேஷம் செய்யணும், அதுதான் நீராட போதுவீர் என்று சொல்கிறாளுங்க. எம்பெருமான் பகவானிடத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைமே பூஜிக்க தகுந்தவர்கள். பெருமாள்கிட்ட பகவானிடத்தில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காளோ அவள் அத்தனை பேரும் நம்ம பூஜிக்கத்தக்கவர்கள் சொல்கிறோம் இல்லையா. பெருமாள்கிட்ட அர்ச்சக முகமாக இருக்கட்டும், பாகவதோத்தமர்கள் சொல்கிறோம், அவள்லாம் யாராக இருந்தால் சம்பந்தப்பட்ட பெருமாள்கிட்ட யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாளோ அவள்லாம் நம் அனைவருமே நாம் பூஜிக்கத்தக்கவர்கள், பூஜிக்க தகுந்தவர்கள். ஏன்னு கேட்டால் சின்ன சின்ன கதைகள்லாம் நடுவில் இந்த கதைகள்லாம் சொல்லுவாள் வியாக்கியாதாக்கள். அந்த எக்ஸாம்பிள்கோசரம் அங்கிரசன் என்பவர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் 4 முகம் கொண்ட பிரம்மாவிடம் தோன்றியவர். அங்கிரசன் ஒருத்தர் இருக்கார். அவர் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர். அவர் வயசில் பார்த்தா சின்னவர். அவர் சின்னவராக இருக்கிற வயதில் குருமுகம் இல்லாமல் எல்லா வேதங்களையும் கற்றவர். விசேஷம் என்னன்னு கேட்டால் அவருக்கு குருவே கிடையாது. ஏன்னா பிரம்மாவால் படைக்கப்பட்டு குருமுகம் இல்லாமல் எல்லா வேதங்களையும் கற்றவர் அவர். அப்போது மற்றவர்கள் எல்லாரும் இவரிடம் வேதம் கல்வி இவற்றை கற்க விரும்புவார். அதனால் அப்படிப்பட்ட ரொம்ப உயர்ந்ததாக இருக்கக்கூடிய வேதங்களே அந்த வேதங்களே குருமுகம் இல்லாமல் கற்றுண்டாருன்னா அப்போ ரொம்ப உயர்ந்தவராக இருக்கணும் இல்லையா. அதனால் அவர்கிட்ட போய் எல்லாரும் வேதங்கள்லாம் கல்வியெல்லாம் கற்கணும் ஆசைப்படுவாராம். அப்போ அவர்களை பார்த்து இவர் பிள்ளைகளே என்று கூப்பிடுவாராம். ஏன்னா அவர் சின்ன வயசு தான், பெரியவாள்லாம் போவார். அதனால் இப்போ பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் சில எல்லாமே அந்த காலத்துலேருந்து அந்த கதைகள்லேருந்து தான் வந்தது. இப்போ நம்ம ஆச்சாரியர்களாக இருக்கா இல்லையா, ஆச்சாரியர்களாக இருக்கும்போது அவள்லாம் வயசில் சிறியவர்களாக இருந்தாலும் அவர் ஆச்சாரிய பீடத்துக்கு வந்தோடனே அவளுக்கு பாகவத சம்பந்தம், பகவானோட சம்பந்தம்லாம் ஏற்பட்டோடனே அவள் ஆச்சாரிய பீடத்தில் உட்காந்துருக்கா. அவள் வயசில் சிறியவர்கள் தானே, யாரும் பெரியவாள்லாம் யாருமே பார்க்கறதில்ல. அவள் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா, தண்டம் சமர்ப்பிக்கிறா இல்லையா. அதனால் அவர்களை பார்த்து இவர் இந்த அங்கிரஸ் என்ன பண்ணுவான்னு கேட்டால் பிள்ளைகளே என்று அழைப்பாராம். மற்றவர்கள் எல்லாரும் அறிவில் சிறியவர்கள், வயதில் பெரியவர்கள். அவள்னா அறிவில், ஏன்னா அவள்கிட்ட இப்போ தான் கற்றுக்க வந்திருக்கா இல்லையா, அவர்கிட்ட கற்றுக்கோசரம் வந்திருக்கா. அவள்லாம் வயசில் பெரியவர்கள். அதனால் பகவத் சம்பந்தம் பெற்றவர்கள் வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் மதிப்பு காட்ட வேண்டும். அவர் சின்ன வயசில் இருக்கார். அதனால் இப்போ சொன்னோம் இல்லையா. அதனால் ஆச்சாரிய முகமாக நம்ம யார் ஆச்சாரியனை ஏற்றுக்கொண்டோமோ அவள் வயசில் சிறியவர்களாக இருந்தாலும் பகவத் சம்பந்தம் பெற்றவர்களாக இருப்பதனாலே அவர்களை நாம் மரியாதை காட்ட வேண்டும், மதிப்பு காட்ட வேண்டும் என்று இங்கே சொல்லலாம். இங்கே அதனால தான் நீராட போதுவீர். அதனால் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வர்றான்னு கேட்டால், ஆயர்பாடி பெண்கள்லாம் பகவத் ஞானம் பெற்றவர்கள், அதனால் மதிப்புக்குரியவர்கள். அதில் ஆயர்பாடி பெண்கள்லாம் அறிவன்றமில்லாத ஆய்க்குலத்து பின்னாடி சொல்லலாம் இல்லையா. அதனால் ஆயர்பாடி பெண்கள்லாம் பகவத் சம்பந்தம், பகவத் ஞானம் கண்ணனையே நினைத்து அவெல்லாம் நோன்பு நோக்கப் போகிறார்கள். எப்போதும் கண்ணனே நினைத்து இருப்பவர்கள் அவர்கள் பகவத் ஞானம் பெற்றவர்களாக. அதனால் மதிப்புக்குரியவர்கள். அவர்கள் அறிவன்றமில்ல, அறிவு கம்மியாக இருந்தாலும் பகவத் ஞானம் பெற்றவர்கள். அதனால் நீராட போதுமினோ நேரிழையர்னு வாருங்கள், எல்லாரும் வாங்குவோம், கூப்பிட்றா. நேரிழையீர் நீராட போதுவீர். கண்ணனோட சேர்ந்து நாம் சம்ஸ்லேஷம் பண்ண போகிறோம், கண்ணனோட சேர்ந்து இருக்க போகிறோம், கண்ணனோட சேர்ந்து நாம் எல்லாரும் விரதம் செய்ய வேண்டும், எல்லாரும் வாருங்கள் என்று நேரிழையீர் என்று கூப்பிடலாம். கூப்பிட்ட மாத்திரத்திலே முதலில் ஒளி வீசுகிறது. நேரிழையீர்னு கூப்பிட்டோடனே அவள் முகத்தில் பார்த்தா ஒரு தேஜஸ். அவர்கள்லாம். அதனால் புன்னகை ஒன்றே போதும், பொன்னாக வேண்டாம் என்று பாட்டெல்லாம் பாடிருக்கா இல்லையா. கண்ணன் சொன்னாலே பார்த்தா அவளுக்கு ஒரு முகத்தில் ஒரு உணர்ச்சி வருது. என்ன உணர்ச்சி? ஒளிவட்டம் சொல்லுவாள். அப்படி புன்னகை ஒன்றே போதுமே, அப்படி ஒளிவட்டம் ஏற்படுது. அதுக்கோசரம் கேட்டால் நேரிடையீர் வாருங்கள். இந்த முதல்ல ஆபரணங்களை சூட்டி இருந்தானாம். அதனால் கண்ணன் எப்பொழுது தங்கள் மேல் விழுவான், கண்ணனோட முகத்தை நாம் எப்போ பார்க்க போகிறோம், இந்த விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சாலே அப்படி இருக்காம அவளுக்கு ஆபரணங்களை சூட்டி இருந்தானாம். புன்னகையுடன் பகவானத்தில் தொண்டு செய்வதே இவர்களுக்கு ஆபரணம். அவள்தான் ஸ்மைலிங் ஃபேஸ் சொல்லுவோம் இல்லையா, எப்போதும் ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் சொல்லி பெரியவாள்லாம் கேட்டிருக்கோம். நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவாள், ஒரு சிரிச்ச முகத்தோடு அவளாம் பார்த்து அப்படி தான் இருப்பாள்.
அதனால் அப்படி சிரித்த முகத்தோடு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவது, தொண்டு செய்வது அவர்களுக்கு மிகுந்த ஆபரணமாக இங்கே சொல்லலாம். அதனால் நேரிடை சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், சீர்மல்கும் ஆய்ப்பாடி, அப்படிப்பட்ட ஆய்ப்பாடி திருவாடிப்பாடி. இதில் ஆயர்பாடியின் வளத்தை கூறுகிறாள். இந்த ஆயர்பாடிங்கிறது எப்படி இருக்கும், எவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கும். சீர்மல்கும் ஆய்ப்பாடி, ஐஸ்வர்யத்தை பற்றி இங்கு குறிப்பிடுகிறாளாம். அங்கே ஆயர்பாடி எப்படி இருக்குன்னு கேட்டால் ஐஸ்வர்யம் மிகுந்ததாக இருக்கும். அதனால் ஐஸ்வர்யத்தை பற்றி குறிப்பிடுகிறாள். ஜலத்தின் பிரவாகம் எப்படி வேறிடம் செல்லுமோ அதுபோல இவர்களது ஐஸ்வர்யமும் எல்லா இடத்திலும் பரவி உள்ளது. ஒரு ஜலம் வந்து பார்த்தா ஜலத்தை சிந்தினா ஜலத்தை கொட்டினா அப்படி எல்லா இடத்துலையும் பரவும் இல்லையா. ஆற்றுலேயே ஒரு இடத்துல ஜலத்தை ஒரு டம்ளரை கீழே கொட்டிட்டான்னா அது எல்லா இடத்துலையும் போயிட்டே இருக்குது. அதனால் ஒரு பிரவாகம் என்ன பண்ணணும்னு கேட்டால் இவ எப்படி எல்லா இடத்துக்கும் போகுமோ அந்த பிரவாகம் போல் இவளோட ஐஸ்வர்யம் அங்கே எல்லா இடத்திலும் பரவி உள்ளது. ஆயர்பாடியில் எங்கே பார்த்தாலும் பரவி உள்ளதாம். கண்ணன் அவதரித்த பிறகு அங்கே கண்ணன் வந்து அவதாரம் பண்ணோடனே நெய் பால் தயிருக்கு அளவே இல்லை. அதனால தான் இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் சொல்லும்போது எனக்கு கண்ணன் வந்துட்டான் இல்லையா, மார்கழி மாதத்துக்கு கண்ணன் வந்தாச்சுன்னா அந்த பால் சமிருத்தி நெய் சமிருத்தி எல்லாமே சமிருத்தியாக இருக்கும், அங்கே தயிர் சமிருத்தியாக இருக்கும், நெய்ந்து இருக்கும். அதனால் அவன் அவதரித்த பிறகு கண்ணன் அவதரித்து பால் தயிர் நெய் இதுக்கு வந்து அளவே கிடையாது. இவன் அவதரித்த பிறகு பால் அளவு நெய் அளவு கிடைக்கும். பால் அளவு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நெய் கிடைக்குமா, அப்படி இருக்கும், விசேஷமாக இருக்கும். அங்கே ஒருபடி பால் கறந்தால் ஒருபடி நெய் கிடைக்குமா, அந்த சமர்த்தியை அந்த விசேஷமாக அங்கே சொல்லாங்க. சீர்மல்கும் ஆய்ப்பாடி, ஆய்ப்பாடின்னு ஆயர்பாடி அயோத்தியை போலதென்று சொல்லலாம். ஆயர்பாடி வந்து எங்களுக்கு ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கும். ஏன்னா கண்ணன் வந்து இங்கே இருக்கிறதுனால ஆயர்பாடி எப்படி இருக்குன்னு கேட்டால் அயோத்தியை போலதென்று. ஏன்னா அங்கே அயோத்தியில் எப்படி இருக்குன்னு கேட்டால் முனிவர்கள் வசிஷ்டர்கள் முனிவர்கள்லாம் நிறையா பேர் இருப்பாள். அவள்லாம் ஆச்சாரத்தை பிரதானமாக கொண்ட வசிஷ்டர் முதலான வசிக்கும் இடம் அயோத்தி. அங்கெல்லாம் ரொம்ப ஆச்சார சீலர்கள்லாம் இருப்பாள், முனிவர்கள்லாம் இருப்பாள். அவள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் வசிக்கிற இடம் பார்த்தா அயோத்தியில் அங்கே ரொம்ப கடுபடியாக இருக்கும் அங்கே. அதனால் இங்கே சிறிதும் அறிவில்லாத இடக்கை வழக்கை தெரியாத ஆயர் பெண்கள்லாம் இங்கே வசிக்கும் இடம். உயர்ந்த குணங்களை கண்டு எம்பெருமானின் உயர்ந்த குணங்களை கண்டு மகிழ்ந்தனர். இங்கே அப்படி கிடையாது. ஆயர்பாடியில் சாதாரணமாக இருக்கலாம், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம், கண்ணன்ட்ட விளையாடலாம். கண்ணனோட இருக்கும்போது ராமன்ட்ட இருக்கிற அளவு கண்ணனுக்கும் அவள் ஒரு கடுபடி இருக்காது. ராமன் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பின்னாடி பாசுரத்தெல்லாம் பார்க்க போகிறோம். இருந்தாலும் அந்த அயோத்தி மாதிரி இருக்காது ஆயர்பாடிங்கிறதுக்கு சொல்லலாமேன்னா அங்கே வந்து ஆச்சார செயல்கள்லாம் இருப்பாள். இங்கே வந்து ஆயர்பாடி மக்கள்லாம் இருக்கும்போது அவள்லாம் இதெல்லாம் தெரியாது, ஆச்சாரங்கள்னா என்னன்னு தெரியாது அவளுக்கு. ஏன்னா எதுவுமே தெரியாது, அது ஒன்றும் இல்லாதுன்னு சொல்லும்போது இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. ஆனால் பண்ணும்போது என்ன பண்ணுவான், மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல், பெரியவர்கள்லாம் ஏதாவது சொல்லி வச்சு அதை ஃபாலோ பண்ணுவாள். இவாளுக்கு தனக்கே தெரியாதே தவிர சில ஆற்றுலாம் பார்த்தா சில பேருக்கெல்லாம் விஷயங்கள்லாம் தெரியாது. ஆனால் பெரியவா ஏதோ சொல்லி வச்சுருக்காளே அதனால் அந்த காரியங்கள்லாம் பண்ணுவோன்னு விசேஷமாக அந்த என்றைக்கும் விடாமல் அந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு வருவாள். எதுக்குன்னு தெரியாது, போய் கேட்டால் எங்களுக்கு தெரியாது, எங்கள் பெரியவாள்லாம் சொல்லி வச்சுருக்கா நாங்கள் பண்ணுறோம். அந்த மாதிரி இவாளெல்லாம் ஆயர்பாடி மக்கள் எல்லாரும் என்னன்னு கேட்டால் அவளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் சாதாரணமாக பெரியவர்கள் சொன்னதெல்லாம் கேட்டு பண்ணுவாள். அப்படிப்பட்ட கண்ணன் சிறு வயதில் செய்த லீலைகள், கண்ணல் மணல் கொடு தூவி அப்படி மாமாயன் என்று விசேஷமாக அனுபவித்தாள் இந்த பாசுரத்தில். அப்படி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், அப்படிப்பட்ட செல்வச் சிறுமீர்கள் செல்வச் சிறுமீர்கள்னு இங்கே செல்வம் என்பது கண்ணனிடம் இருக்கக்கூடிய பக்தி. செல்வச் சிறுமீர்கள்னு கேட்டால் ரொம்ப நிறையா அவளாக பணக்கார பெண்கள்னு சொல்லலை இப்போ. ஏன்னா செல்வம் வந்து கண்ணனிடத்தில் எவருக்கு பக்தி உள்ளதோ அவனை பற்றி அறிவு உள்ளதோ அதுதான் செல்வம். கண்ணனை பற்றி யாருக்கெல்லாம் தெரிந்திருக்கிறதோ, கண்ணனை பற்றி பக்தி உள்ளதோ, கிருஷ்ணன்ட்டு யாருக்கெல்லாம் பக்தி இருக்கோ, கண்ணனை பற்றி யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதுதான் அவளுக்கு செல்வம். அவன் தான் ஐஸ்வர்யம் பெற்றவன், அவளுக்கு தான் ஐஸ்வர்யம். அதனால் செல்வச் சிறுமீர்கள் இவாளுக்கெல்லாம் தெரியும், கூப்பிட்றா இல்லையா. அதனால் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூப்பிட்றா எல்லாரையும். அப்படி முன்னாடி வாங்க பெண்களேன்னு கூப்பிடல, அதுக்கு முன்னாடி ஒரு அடைமொழியெல்லாம் கொடுத்து கூப்பிட்றா. அதனால் அந்த செல்வச் சிறுமீர்கள் அதெல்லாம் யாருக்குன்னா அப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருக்கலாம், அவளுக்கெல்லாம் தெரியும், கண்ணனை பற்றி தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியவன் கண்ணன். அந்த கண்ணனை பக்தி செய்பவர்கள் இவர்கள், கண்ணனை பற்றி தெரிந்தவர்கள். அதனால் அவள் எல்லாரையும் கூப்பிடலாம் செல்வச் சிறுமீர்கள்.
லக்ஷ்மணன் வந்து எல்லாவற்றையும் திறந்திருந்தால் லக்ஷ்மணன் எல்லாத்தையும் திறந்துட்டான். ராமனோட போயாச்சு, எனக்கு எதுவும் வேண்டாம், ராமனை தவிர வேறு எதுவும் வேண்டாம் சொல்லி லக்ஷ்மணன் போனோடனே கூட லக்ஷ்மி சம்பன்னன் என்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லும்போது லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மி சம்பன்னன், அவன்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் அவனுக்கு என்னென்ன ராமனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி, ராமனை பற்றி தெரிஞ்சிருக்கான், அதனால அவன் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியவன், அதனால செல்வச் சிறுமீர்கள் சொன்ன மாதிரி லக்ஷ்மி சம்பன்னன் சொல்லலாம். அடுத்தது விபீஷணன் பார்த்தா இலங்கை ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் திறந்து வந்தவன், அவன் ஸ்ரீமான் கூப்பிடாராம். ஏன்னா விபீஷணன் வந்துட்டான் இல்லையா, பெரிய அரண்மனை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் திறந்து வந்துட்டான். அவன் ராவணனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அங்கே எப்படி இருக்கும் லங்கையெல்லாம் பற்றி நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா, ராமாயணத்தில் பார்த்துருக்கோம், வால்மீகி ராமாயணத்துலேயோ எந்த ராமாயணத்துலேயும். சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் போய் இன்னைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி கரெக்டாக அந்த அமையிறது, அதனால் ஆஞ்சநேயர் பற்றி கொஞ்சம் பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், சுந்தரகாண்டத்துக்கு போகும்போது அந்த ஊரை பற்றி அவரால் தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியறது. ஏன்னா அந்த ஊரை பற்றி அவங்க போகிற இடத்துலாம் எப்படியெல்லாம் இருக்குன்னு வர்ணிக்கிறார் அவர். ஆஞ்சநேயர் போய் சுற்றி பார்க்குறாரு, சீத்தை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால் அந்த ஊரை சுற்றி பார்க்கும்போது அந்தந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கா, எந்தெந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிற வர்ணனை செய்யும்போது நேர்முக வர்ணனையெல்லாம் செய்யணும். கற்றுக்கணும்னு யார்கிட்ட போய் கற்றுக்கணும்னு கேட்டால் ஆஞ்சநேயர்கிட்ட போய் கற்றுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல பார்க்குறோம், பெருமாள் உற்சவங்களோ நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது, நேர்முக வர்ணனைன்னு சொல்கிறான். நிறைய இடத்துல அந்த நேர்முக வர்ணனையை வந்து சில பேருக்கு தான் சொல்ல வருது, சில பேருக்கு சொல்ல வரல. நேர்முகமாக பார்த்து இங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நேர்முக வர்ணனையாக சொல்லணும். அதனால் அப்படிப்பட்ட நேர்முக வர்ணனை யார் சொன்னான்னு கேட்டால் ஆஞ்சநேயர் தான் முதல்ல போய் பார்த்தார். அங்கே லங்கையில் போய் எப்படி எல்லாம் இருக்குது, அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த ஊரில் யாரெல்லாம் இருக்கா, எந்தெந்த மாளிகைலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி விசேஷமாக எதுக்கு சொல்ல வந்தேன்னா, விபீஷணனுக்கு அப்படிப்பட்ட மாளிகையெல்லாம் இருந்தும் அவன் லங்கையில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டான், லங்கையை விட்டான், எல்லாத்தையும் திறந்து ராமனோட திருவடிவாரத்துக்கு வந்தான் இல்லையா, அதனால அவன் ஸ்ரீமான்னு சொல்கிறாராம் அங்கே. அப்புறம் முதலையால் பிடிக்கப்பட்ட யானையை, ஸ்ரீமான் என்பது புராணம், முதலையால் பிடிக்கப்பட்ட யானை. ஆனால் காரணம் வந்து என்னன்னு கேட்டால், ஸ்ரீமான் சொல்ல காரணம் கேட்டால் பகவானிடத்தில் பக்தி உடையது அப்படிப்பட்ட அந்த முதலையால் பிடிக்கப்பட்ட யானை. அதனால் அப்படி செல்வச் சிறுமீர்கள் என்று அழைக்கிறார்கள். இந்த எக்ஸாம்பிள்லாம் கோட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட பக்தி யாரெல்லாம் இருக்கோ பகவானிடத்தில் அவெல்லாம் செல்வம் பொருந்தியவர்கள், ஐஸ்வர்யம் பொருந்தியவர்கள், பெருமானை பற்றி தெரிஞ்சவர்கள்லாம் ஐஸ்வர்யம் பொருந்தியவர்கள் என்று சொல்லலாம். அங்கே செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். கொடுந்தொழிலன் ரொம்ப கொடுமை ஆட்சி புரியவனா இல்லை, அப்படிலாம் இல்லை. நந்தகோபன் காட்டா தன்னுடைய புதல்வரோட பாசத்தினால, நிறையா பேருக்கு புத்திரன்ட்ட குழந்தைகள்கிட்ட எல்லாம் இருக்கும், பாசம் ஜாஸ்தியாக இருக்கும். நிறையா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே நந்தகோபன் என்ன பண்ணான்னு கேட்டால், இந்த கம்சன்லாம் என்ன பண்ணால் கிருஷ்ணனுக்கு நிறையா தொந்தரவுகள்லாம் கொடுத்துட்டே இருக்கான் இல்லையா. அதனால் எந்த சமயத்தில் என்ன நடக்குமோ, கிருஷ்ணனுக்கு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுமோ, நாம் என்ன பண்ணான்னு கேட்டால் எவர் மூலம், ஏன்னா பூதனை வந்தா இல்லையா, பூதனை வந்தான், அந்த மாதிரி ஒன்றொன்னா சகடாசுரன் வந்தான். அந்த மாதிரி எப்படி யார் மூலமாக என்ன தன்னுடைய பயம் ஏற்படுமோ, அதனால் எறும்பை கூட கூர்வேலால் அழிப்பான். ஒரு சின்ன எறும்பு போச்சுன்னா அவன்கிட்ட கையில் இருக்கும். அதனால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், அப்படிப்பட்ட கூர்வேல் வேலை வச்சுட்டு என்ன பண்ணுவான், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், அப்படிப்பட்ட அந்த குமரன்னா கண்ணனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சி அவன் கையில் என்ன பண்ணுவான்னு கேட்டால் வேல் வச்சுருப்பான், கூர்வேல். அதனால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அப்படிப்பட்ட எறும்பிலும் கூடிய அசுரர்கள் இருப்பார்கள். அந்த எறும்பை விட அந்த மாதிரி எறும்பு மாதிரி அசுரர்கள்லாம் வந்துடுவான்னு சொல்லிட்டு, அதனால் கம்சனால் பல அசுரர்கள் பல விதத்தில் அனுப்பப்பட்டார்கள். அதனால் அந்த பயத்தினால் என்ன பண்ணான்னு கேட்டால், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அடங்கிய புதல்வன், தகப்பனாரை கண்டதும் பவ்யமாக இருப்பான். அடங்கிய குமரன்னா இப்போ அப்பா மேலே கையில் தோல் போட்டுன்னு போகிற காலமாக இருக்குது இல்லையா. ஆனால் அந்த காலத்திலாம் பார்க்கணுன்னா தகப்பனார் அந்த மரியாதையெல்லாம் இருக்கும். அதனால் அப்பா கிட்ட ஒரு பேசுறதுக்கே பயப்படுவா எல்லாரும். அந்த காலத்தெல்லாம் பற்றி சொல்ல கம்பேர் பண்ண தான் வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் அந்த மாதிரி மாறிடுத்து. ஆண்டாள் காலத்துலேருந்து இல்லை மாத்திரமும் இல்லாமல் அதெல்லாம் முதல்ல கற்றுக் கொடுக்க. ஏன்னா நமக்கு இந்த மகாபாரதமோ ராமாயணமோ பாகவதமோ திருப்பாவே எல்லாம் நமக்கு நிறையா விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்து அதன்படி நடந்து வந்திருக்கா எல்லாரும். இப்போ மாறிப்போச்சு. அதனால் குமரன் அடங்கிய புதல்வன், தகப்பனாருக்கு அடங்கிய புதல்வன்.
அப்போ நல்ல தகப்பனாரை கண்டதும் பவ்யமாக இருப்பார்கள். அதனால் சில இடத்துலலாம் பார்க்கலாம், அப்பா வந்துட்டானே பயந்து நிபோ கப்சிப்பு நிபோ உட்காந்துப்பா, அது வரைக்கும் எல்லாம் விஷமெல்லாம் பண்ணிருப்பா எல்லாரும். அதனால் ஊர்வாசிகள் முறையிட்டார்கள், விசாரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஊர்வாசிகள்லாம் போய் கண்ணன் வந்து குறும்பு பண்ணுவான் இல்லையா, கண்ணன்லாம் போய் குறும்பு பண்ணோடனே அவள் போய் அப்பாட்ட போய் சொல்வாராம். யசோதைகிட்ட பின்னாடி நிறையா அந்த பெரியாழ்வார் அனுபவத்தில் பார்த்தோம், நிறையா போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா இல்லையா. அதனால் மருத்துவர்கள்லாம் வந்து லைனில் எப்படி காத்திருப்பாளோ அப்படி யசோதைகிட்ட போய் காத்திருந்தாலும் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னு ஆழ்வார் அனுபவம். அங்கே பெரியாழ்வார் அனுபவத்தில் அந்த கண்ணனை பற்றி அவனோட குறும்புகள்லாம் பற்றி சொல்லும்போது, அதனால் இப்போ ஊர்வாசிகள்லாம் போய் முறையிட்டோடனே நான் பார்த்துக்கிறேன், அதனால் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அதனால் கண்ணனை பார்த்தும் இவன் ஒரு தவறும் செய்திருக்க மாட்டான் என்று முறையிட்டவர்களை திட்டுவானாம். அந்த நந்தகோபன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இவெல்லாம் போய் அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாளாம். இந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி பண்ணா வரிசை லிஸ்டெல்லாம் கொடுப்பாள். லிஸ்டெல்லாம் கொடுத்தோடனே நான் விசாரிக்கிறேன் அப்படின்பானா. விசாரிக்கிறேன்னு பார்த்தா இந்த கண்ணனோட முகத்தை பார்த்தோடனே அவனுக்கு இந்த குழந்தையா அப்படி பண்ணியிருக்கும், நம்ம பார்த்து குழந்தை இப்படி ரொம்ப சமத்தா இருக்கிற குழந்தை இந்த குழந்தையா போய் விஷமெல்லாம் பண்ணியிருக்கும், குறும்பெல்லாம் பண்ணியிருக்கும் சொல்லிட்டு அவளை போய் திட்டுவானாம். யாரெல்லாம் முறையிட்டாலோ அவளை போய் திட்டுவானாம். அப்படிப்பட்ட கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அடுத்த நந்தகோபன் ஆச்சு. அடுத்தது ஏராந்த கண்ணி. ஏராந்த கண்ணி ஏமாந்த கண்ணி இல்லை. அதனால் ஏமாந்த கண்ணி யாருன்னு கேட்டால் தேவகி. தேவகிக்கு பிறந்தான், யசோதை வளர்ப்பில் வளர்ந்தான். அதனால் ஏமாந்த கண்ணி ஆகிறாள் தேவகி. கண்களில் அழகு மிளறுவதற்கு காரணம் அழகான கண்களை பார்ப்பதால். சில பேருக்கு ஏன் இந்த இடத்துல யசோதையை வந்து ஏராந்த கண்ணின்னு சொல்ல காரணம்னு கேட்டால், அந்த கண்ணி என்ன பண்ணுறா, யசோதை என்ன பண்ணுறா, ஒரு அழகான கண்ணை பார்க்குறாளாம். ஏன்னா மற்றொரு கண் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா, அதனால் அழகான கண்களை பார்ப்பதால் இவள் வந்து இவளோட கண் எப்படி இருக்குன்னு கேட்டால், கண்களில் அழகு மிளறுவது, கண்ணில் பார்த்தா ஒளி வீசாது ஜாஸ்தி. ஏன்னா கண்ணனை பார்க்கறதுனால இவளுக்கு கண்களில் பார்த்தா ஒளி ஜாஸ்தியாகிறது. அதனால் அழகான கண்களை பார்ப்பதனால கருத்த நிறம் கொண்ட கண்கள் மகாலட்சுமி. கருத்த நிறம் கொண்ட கண்கள் மகாலட்சுமி. எம்பெருமான் உடலை எப்போதும் பார்ப்பதால படிந்ததால கருப்பாகலாம். அதனால் பெருமாளோட திருமேனியை பார்க்கறதுனால, எக்ஸாம்பிள் சில கலரை பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கலர் நமக்கும் கண்களில் அந்த மாதிரி தெரியும். அதனால் எம்பெருமான் கண்ணன் கார்மேக வண்ணன் இல்லையா, கருநிறம் கொண்டவன். அவனை பார்த்துட்டே இருக்கிறதுனால மகாலட்சுமியோட கண் வந்து எப்படி இருக்கான், கருப்பாகலாம். அதனால் அதுபோல் கண்ணனுடைய அழகு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இவருடைய கண்களில் ஜொலிக்கிறது கண்ணனோட அழகு. அதனால்தான் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அப்படிப்பட்ட யசோதையோட இளம் சிங்கம் தேவகிக்கு பிறந்து அங்கே யசோதையிட்ட வளர்ந்ததுனால அந்த கண்ணனோட கண்களை பார்த்து 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 என்னாச்சுன்னு கேட்டால் அப்படி பளிச்சுன்னு இருக்கான். அதனால் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். கார்மேனி செங்கண் கதிர்மதிகம் போல் முகத்தான். கார்மேனி செங்கண் கதிர்முகத்தான். கார்மேனின்னு மேகம் போன்ற திருமேனி உடையவன் இவன். இவன் எப்படி இருக்கான்னு கேட்டால், மேகம் போன்ற மேகத்துக்கு ஒப்பானவன். அதனால் மேகம் எப்படி கருப்பாக இருக்கும் இல்லையா. ஆழிமழை கண்ணா ஒன்றணி கைகரவேல் அந்த பாசுரங்கள்லாம் சொல்லும்போது மேகத்தை ஒப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட கண்ணன் அவன். அதனால் மேகம் போன்ற திருமேனி உடையவன் இவன். மக்களுடைய தாபத்தை போக்கடிக்கும் திறன் இதனால் பேசப்பட்டது. அதனால் மக்களுடைய கஷ்டங்கள்லாம் எப்போதும் தாபத்தை போக்கக்கூடிய திறன் இவனுக்கு இருக்கான். அதனால் கார்மேனி உடையவன். அப்போ மேகத்திற்கு ஒப்பானவன் திருமேனி உடையவன் சொல்லலாம். செங்கண்ண தாமரை புஷ்பம் போன்ற கண்களை பெற்றவன் செங்கண். அதனால் செங்கண் சொல்லும்போது தாமரை புஷ்பம். அப்படிப்பட்ட உடலுக்கு கவசம் அணிவது உண்டு, ஆனால் கண்ணனுக்கு கவசம் இடுவதில்லை. அதனால் நம்மளோட உடலுக்கெல்லாம் பார்த்தா கவச்சங்கள்லாம் போட்டிருக்கோம், அதனால் கண்ணனுக்கு எந்த கவசம் இடுவதில்லை. அதனால் அப்படிப்பட்ட செங்கண் பகவான் பல அவதாரங்களில் கவச்சங்களை அணிந்து கண்ணை மூடிக்கொண்டாலும் அவனால் தன் செந்தாமரை கண்களை மறைத்து கொள்ள முடியாது. பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், பல இடத்துல போகிறார். பல இடத்துல அவதாரங்களில் தான் கவச்சங்கள்லாம் போட்டுன்னு இருக்கார். அந்தந்த இதற்கு தகுந்த மாதிரி, இப்போ ராமாவதாரமாக இருக்கட்டும், அங்கே கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும், அந்தந்த இடங்கள்லாம் பார்த்தா அந்தந்த போர்கள்லாம் நடக்கும்போது தன்னோட உடம்பிற்கு கவச்சங்கள்லாம் போட்டுன்னு இருக்கார். மறைத்து கொண்டாலும் செந்தாமரை கண் அவரோட கண்ணை வந்து மறைக்க முடியலையாம். அதனால் செந்தாமரை கண்களை மறைத்து கொள்ள முடியலை. அதனால் கார்மேனி செங்கண் கதிர்மதிகம் போல் முகத்தான். கதிர்முகத்தான் சந்திரனோட பிரகாசத்தை கொண்டவன் என்பது இதோட கருத்து. அப்படிப்பட்ட கதிர்முகத்தான்.
கதிர்னா அப்படி சந்திரனுடைய பிரகாசத்தை குளிர்ச்சியாக இருக்கும் அவனோட கண்கள். நாராயணனே நமக்கே பரதருவான் ஆரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். நாராயணனே, நாராயணன் யாரு? ஆயர்பாடி உள்ளவர்கள் அனைவருமே நாராயணன் தான் கண்ணனாக இங்கு அவதரிக்கிறான் என்று அறிந்தவர்களே. அதனால அவளுக்கெல்லாம் தெரியும் யார் வந்திருக்கான்னு கேட்டால் நாராயணன் தான் வந்திருக்கான். நாராயணன் யார்? கண்ணன். கண்ணன் வடபத்திரசாய் சொன்னான் இல்லையா? அந்த மாதிரி ஆயர்பாடியில் உள்ளவர்கள் அனைவருமே நாராயணனே நமக்கே பரதருவான். அப்புறம் கோவர்தன மலையை அனாயாசமாக 7 திங்களில் தன் விரலால் தூக்கி வைத்திருந்து சகடாசுரனையும் பூதனையும் கொண்டது போன்ற செய்களை கண்டதும் இவர்கள் வந்தால் சாதாரண மனிதர்களான கண்ணன் இதெல்லாம் பண்ணான். கண்ணன் பண்ணது இது அந்த விஷயங்கள்லாம் பண்ணான். என்ன பண்ணான்னு கேட்டால் மலையை எடுத்தான் இல்லையா? மலையை எடுத்து கல்மாரி காத்து அப்படி எடுத்தான் இல்லையா? அனாயாசமாக எடுத்தானாம். அதனால் 7 திங்களில் தன்னோட விரலால் தூக்கி வச்சிருந்தான் அவன். அப்புறம் சகடாசுரனை வதம் பண்ணான். அப்படி பல லீலைகள்லாம் பண்ணான் அவன். பூதனையை கொன்றான் அவன். பூதனையை சம்ஹாரம், பூதனா மோட்சம்னு சொல்லுவோம். அதனால் செய்கைகளை கண்டதும் இவர்களை இதெல்லாம் சாதாரண குழந்தைகளால் சாதாரணமாக யாரால் பண்ண முடியுமா? செய்ய முடியாத செயல்களை அல்லவா? இதை பார்த்தவர்கள் இவன் தான் சர்வேஸ்வரன், இவன் தான் சர்வேஸ்வரன் அவளுக்கு தெரிஞ்சது. அதனால் ஏன் உணர மாட்டார்கள்? அதனால் இந்த ஊரில் நாராயண ஜபத்தை தவிர வேறு ஜபம் சொல்ல மாட்டார்கள். இந்த நாராயணா நாராயணா கண்ணா கிருஷ்ணா, நாராயணன் வேறு கிருஷ்ணன் வேறு கண்ணன் வேறு இல்லை. அதனால் அந்த ஜபத்தை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாளாம். அதனால் நாராயணனே நமக்கே பரதருவான். நாராயணன் என்பதால் வாத்சல்யம், அன்பு, பரிவு பேசப்படுகிறது. அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டால் அவனை பற்றி பேசும்போது வாத்சல்யமாக இருக்கக்கூடியவன், பரிவாக இருக்கக்கூடியவன், அன்பாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன். அதனால தான் கிருஷ்ணனை பற்றி சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு மனசுலேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. கண்ணனோடனே கண்களில் ஒரு விஷயமா கண்ணனை பற்றி கிருஷ்ணனை பற்றி சொல்லிட்டு வரும்போது அப்படி விசேஷமாக அனுபவங்க. அதனால் நாராயணன் என்பதால் வாத்சல்யம், வாத்சல்யம். அதனால் அன்பு, பரிவு, அந்த பெருமாளோட குணநலன்கள்லாம் அங்கே பேசப்படுகிறது. நாம் குற்றங்கள் செய்தாலும் அதை அணுக அச்சம் கொண்டாலும் நம்மை விடமாட்டாத வாத்சல்யம் கொண்டவன். நாம் குற்றங்கள்லாம் பண்ணியிருந்தா கூட பயப்படுவோம், அவனை பெருமாள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு பயப்படுவோம் இல்லையா? அப்படி இருந்தால் கூட நம்மை விடமாட்டாத வாத்சல்யம், அப்படி விடமாட்டான், காத்து நிற்பான். ஆக நாராயணனே பலன் தருபவன். அதனால் நமக்கே பரிதருவான், நாராயணனே நமக்கே பரிதருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். நமக்கு என்ன? இவாளெலாம் என்ன? ஆயர்பாடி பெண்கள். இவாளெலாம் நோன்பு நோற்பதற்காக வந்திருக்கான். நோன்பு நோற்பதற்காக வந்தவர்கள் எல்லாரும் என்னன்னு கேட்டால் பெண்கள். இவாள்லாம் ஏன் நமக்கேன்னு சொல்லலாம்? பெண்களுக்கு மாத்திரம்தான் அருள் புரிவானான், புருஷர்களுக்கு அருள் புரிய மாட்டானான்னு அந்தணர்கள் என்ன அடுத்தது? அந்தணர்கள்லாம் செய்யும் வேள்வியில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் கண்ணனை சாமானியமாக நினைத்து அன்னம், பக்ஷம் போன்ற வஸ்துக்களை சம்மதிப்பில்லை. அந்த கதையெல்லாம் சொல்ல அந்த பசங்கள்லாம் எல்லாரும் போய் காட்டில் போய் எல்லோரும் மாடெல்லாம் மேய்ச்சிருக்கா. பசங்களுக்கெல்லாம் பசி வந்திருக்கு. அங்கே பார்த்தா அங்கே வேள்வியில் அந்தணர்கள்லாம் என்ன காட்டில் எல்லாரும் யாகங்கள்லாம் யஜ்யங்கள்லாம் பண்ணியிருக்கான். ஹவிஸ்பாகெல்லாம் வச்சுருக்கா, பட்சணங்கள்லாம் பண்ணியிருக்கான், ஸ்வீட்லாம் இருக்குது, அப்புறம் பழங்கள்லாம் இருக்குது. பசிக்கு போய் சாப்பிட்டுட்டு வாங்குவோம் சொல்லி போய் கேட்கறதுக்கோசரம் அனுப்புகிற அந்த பசங்களை கண்ணன் அனுப்புகிறார். அந்த பசங்களுக்கெல்லாம் தெரியல என்ன எங்கே போய் கேட்கணும்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறான், அந்த பசங்கள்லாம் அங்கே இருக்கிற புருஷால்கிட்ட போய் கேட்டவுடனே போடா பசங்களா, இதெல்லாம் பெருமாளுக்குன்னு வச்சுருக்கு, இங்கே வந்து இதெல்லாம் கேட்காதுங்கன்னு சொல்லி விரட்டி அடிச்சுடுறா. அந்த பசங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. வந்து கண்ணன்ட்ட முறையிடுறா, இந்த மாதிரி நாங்கள் போனோம், அங்கே இருக்கிற புருஷர்கள்கிட்டலாம் போனோம், புருஷர்கள்லாம் போனோடனே அவள்லாம் எங்களை போடா பசங்களான்னு விரட்டி அடிச்சுட்டா. எங்களுக்கு பசிக்கிறது இன்னும் ஒன்றும் கிடைக்கல. அட முட்டா பசங்களா நீங்கள்லாம், உங்களுக்கு மூளை இல்லையா? நீங்கள் போய் யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியாமல் போய் கேட்குறீங்களே. அதனால் அங்கே இருக்கிற பெண் மக்கள்லாம் இருக்கா, அவள்கிட்ட போய் சொல்லுங்க நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டு சொல்லுங்க, அவள் அப்புறம் போய் பாருங்க, பதில் வந்து சொல்லுங்க சொல்லி அனுப்புகிறாராம். அதனால் பெண்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, அவள் அந்த கண்ணன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வாரி கொடுத்துட்டாளாம் அவள்கிட்ட. அதனால் பெண்கள் கண்ணனை உள்வுணர்ந்து தன் புருஷர்களாக தெரியாத வகையில் உணவுகளை கொண்டு கொடுத்தா. அவளுக்கெல்லாம் தெரியாமல் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டாவா, புருஷர்களுக்கு தான் தெரியல. அதனால் பெண்களாக நம்மிடத்தில் அதிகமான அனுகிரகத்தை வைத்துள்ளான் என்று சொல்லலாம் வியாக்கியாதாக்கள். அதனால் அப்படி வந்து அவளுக்கெல்லாம் நம்ம மேலே பிரேம ஜாஸ்தி இருக்கிறதுனால, அதனால் நாராயணனே நமக்கே பரிதருவான். பெண்கள்கிட்ட நிறைய இடத்துல அவளோட தான் சேர்ந்து விளையாடுவான் இல்லையா? அதனால் அனுகிரகம். நிறைய கதைகள்லாம் பார்த்து கிருஷ்ணனோட கதைகள்லாம் பார்க்கும்போது பெண்களோடு சேர்ந்து நிறைய இடத்துல விளையாடுறது, ஓவியர்களோடு சேர்ந்து விளையாடுறது, இந்த அவளோட சேர்ந்து நோன்பு நோக்கும் போது என்னெல்லாம் நடக்குது நிறையா பார்த்தோம்.
கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய இடத்துல பார்க்குறோம். அதனால நாராயணனே நமக்கே பறை தருவான், நமக்கு மாத்திரம்தான் பறை தருவான், புருஷர்களுக்கு தரமாட்டான்னு அர்த்தம் இல்லை. அதனால ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி, நம்மக்கிட்ட ரொம்ப பரிவு ஜாஸ்தி. அதனால் நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். பாரோர் புகழ, உலகம் புகழணும் இல்லையா? புகழ்ச்சியை பற்றி சொல்லும்போது ஒன்றும் குறைச்சல்ல. இப்போ நிறையா எல்லா இடத்துலையும் எல்லாரும் புகழ்ந்து பேசணும். அதனால் நல்ல புகழ்ச்சியாக இருக்கணும், நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது. புகழ்ச்சியாக எல்லாரும் எழுதுவா இல்லையா? இப்போ மியூசிக் சீசனாக இருக்கட்டும், ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்கட்டும், அவளை புகழ்ந்து மேடையில் பேசும்போதும் பார்த்தா அவளை பற்றி முதல்ல புகழ்ந்து பேசிட்டு தான் அப்புறம் அன்றைக்கி வந்து சப்ஜெக்டே பேசுவாள். இவள் சோன்சோ வந்திருக்கான், இவளை பற்றி நிறையா புகழ்ச்சியெல்லாம் பேசுவாள். அந்த பெரிய மனுஷாலெல்லாம் பற்றி புகழ்ச்சியெல்லாம் பேசிட்டு அப்புறம்தான் வந்து அவளை பற்றி அந்த அன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னு சொல்வது வழக்கம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ மியூசிக் ப்ரோக்ராம்லாம் நடக்குது. டிசம்பர் மாதத்தில் ரிவ்யூலாம் எழுதுவாள். ரிவ்யூலாம் எழுதுறதுக்கு சில பேர் தானே எழுதுவாள், சில பேர் ரிவ்யூ எழுதுறதுக்குன்னு சில பேரெல்லாம் அழைச்சின்னு வந்து எழுதவும் செய்வாள். அப்போ எதுக்கு பண்ணுறா அப்படின்னு கேட்டால் அவளை வந்து அவள் புகழணும். ஏன்னா அவளோட புகழ்ச்சி தெரியணும், வெளியில் தெரியணும் எல்லாருக்கும். எதுக்கு தெரியணும்? எல்லாருக்கும் அவளை பற்றி தெரியணும். புகழ்ச்சி எதுக்கு? தன்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சால் அவளோட சங்கீதத்தை பற்றி, அவளோட வேத விற்பனர்களாக இருக்கட்டும், அதனால் ஹரிகதா காலக்ஷேபம் பண்ணுவாளோ உபன்யாசம் பண்ணுவாளோ எல்லாரும் இருக்கட்டும், அவளோட வித்வத் வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா புகழ்ச்சி எதுக்குன்னு கேட்டால் அவளோட வித்வத் எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் அனுபவிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சபாவில் இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தர் கச்சேரி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ரிவ்யூ எழுதுறான்னு. அந்த ரிவ்யூவில் பார்த்து என்ன, புகழ்ச்சியினால் ஒன்றும் கிடையாது. புகழ்ச்சியினால் அவளை பற்றி தெரியாது அவளுக்கு. அந்த தெரிஞ்சவொடனே அடுத்த சபாவில், ஏன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தா ஒரு நாளும் 2 கச்சேரியோ 3 கச்சேரியோ நடக்கும் நிறையா இடத்துல. அவளே சில இடத்துல 2 இடத்துல பாடுவாள், இல்லை அடுத்தடுத்த சபாவில் பாடுவாள், அடுத்தடுத்த நாட்களில் பாடுவாள். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டால், ரிவ்யூ பார்த்துட்டு இவர் ரொம்ப நல்லா பாடுறார் போல இருக்கே, நிறையா ரிவ்யூலாம் வந்திருக்கு, நம்ம போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் ரிவ்யூலாம் பார்த்துட்டு போய் அந்த கச்சேரிலாம் கேட்பேன், அந்த ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணுவான். அதனால அந்த புகழ்ச்சி தேவை. அதனால அந்த புகழ்ச்சிக்கோசரம் நிறையா இடத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் அதற்கு சாதனமாக பார்த்தா நிறையா மீடியாக்கள்லாம் எல்லாம் வந்திருக்கு இல்லையா? அதனால் அது மூலமாக நிறையா புகழ்ச்சிகள்லாம் கிடைக்கிறது. அப்படி வாழை என்ன சொல்லணும், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவா. உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து நம்மளை புகழ வேண்டும். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பா. புகழ்ச்சி எதுக்குன்னு கேட்டால், கண்ணனை குறித்து நாம் செய்த இந்த விரதத்தை பார்த்து எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். அதுதான் முக்கிய நோக்கம். அதனால் இந்த பாசுரத்தில் முதல்ல நாராயணனே நமக்கே பரிதருவான். அவன் யாருன்னு கேட்டால் நாராயணன், கண்ணன் நமக்கே பரிதருவான். நமக்கு மாத்திரம் பரிதருவானா, மற்றவர்களுக்கு தரமாட்டானா? இல்லை, எல்லாருக்கும் தருவான். நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி. பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு வந்து அவன் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி கொடுப்பான். அதனால் நாராயணனே நமக்கே பரிதருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட விரதத்தை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உட்பொருளாக சுவாபதேசத்திலே இந்த பாட்டில் சரணாகதி என்னும் உபாயத்தையும், அதை செய்ய அதிகாரிகள் யார் என்பதையும், அந்த சரணாகதி செய்தவர்களிடத்தில் பகவான் எப்படி இருப்பான் என்பதையும் ஆண்டாள் விசேஷமாக அனுபவிக்கிறாள். இங்கே உட்பொருள். ஏன்னா ஒரு பாசுரத்திற்கும் சுவாபதேசம் உட்பொருள்னு ஒன்று பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அந்த உட்பொருளில் என்ன சொல்லுவான்னு கேட்டால், பெருமாள்கிட்ட சரணாகதி நம்ம என்னன்னு கேட்டால், அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டோன்னா அந்த சரணாகதி பண்ணுறதுக்கு வேண்டிய உபாயம், எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக அமைந்திருக்குது இந்த பாசுரம். அதனால் அதை செய்யக்கூடிய ஒரு சரணாகதி, யாருக்கெல்லாம் சரணாகதி செய்யக்கூடிய அருகதை இருக்குது, யோக்கியதைகள்லாம் இருக்குன்னு சொல்வதாகவும் அமைந்துள்ளது இந்த பாசுரத்தில். அது சரணாகதி செய்தவர்களிடத்தில் பகவான். அதனால் 3 விஷயங்கள். ஒன்று வந்து சரணாகதிங்கிறது வந்து எப்படி ஒரு உபாயம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவான் இல்லையா? சரணாகதிங்கிறது உபாயத்தை எப்படி செய்யணும், அதை செய்ய யாருக்கெல்லாம் அந்த அதிக குவாலிஃபிகேஷன்லாம் உண்டு, அருகதைகள்லாம் உண்டு, யாரெல்லாம் செய்யணும். அப்படி செஞ்சவாளெல்லாம் சரணாகதி செய்தவர்களுக்கு பகவான் வந்து யாரெல்லாம் போய் சரணாகதி பண்ணாலோ அவள்கிட்ட பகவான் எப்படி இருக்கான் என்பதை சொல்வதாக விசேஷமாக அமைந்துள்ளது இந்த பாசுரம். அதனால் இந்த பாசுரத்தை முடித்து நம்ம அடுத்த பாசுரமாக வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்துக்கு போகலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்துள்ளன் அந்த கோபன் குமரன் நேராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவா என்று முடிக்கின்றாள் முதல் பாசுரத்தை.
அடுத்த பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் என்ற பாசுரத்தில் ஆரம்பிக்கும் போது வையத்து வாழ்வீர்கள் அப்படி நம்ம நோன்பு நோக்கணும், யாரை குறித்து நோன்பு நோக்கணும் அப்படிங்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அழைச்சாச்சு. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், ஒரு அஃபீஷியல் மீட்டிங்காக இருந்தால் கூட என்ன பண்ணுறான்னு கேட்டால் முதல்ல எல்லாரையும் கூப்பிடுவார். ஒரு மீட்டிங்க்கு வந்து எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் போகும். இன்விடேஷன் போனோடனே எல்லோரும் வந்து இந்த டயத்தில் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும். அதனால் எல்லோரும் வாருங்கள். சின்ன சின்ன கிராமத்தில் இருந்தால் கூட பஞ்சாயத்து மீட்டிங்லாம் நடக்கும், பார்த்துருப்போம் அந்த காலத்தில். இப்பயும் பார்த்தா நிறைய இடத்துல மீட்டிங்லாம் நடக்குது. அந்த எதுக்கு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணும். எதுக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கிறது, எதுக்கோசரம் மீட்டிங் நடக்குதுன்னு அந்த பர்பஸ் ஆஃப் த மீட்டிங், அந்த எதுக்கோசரம். இப்போ நம்ம பர்பஸ் ஆஃப் த விரதம் இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம இந்த விரதங்கள்லாம் பண்ணணும்னு ஆண்டாள் ஆரம்பிச்சிருக்கும் போது திடீர்னு கூப்பிட்டு விரதத்தை பண்ணணும்னு சொன்னால் அவளுக்கெல்லாம் தெரியணும் இல்லையா, என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிலாம் தெரியணும் இல்லையா. அதனால் சிலதை தப்பாக பண்ணால் என்ன ஆகும், அந்த விரதம் கெட்டு போயிடும் இல்லையா. அதனால் அந்த எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வையத்து வாழ்வீர்கள், வாங்கோ எல்லாரும் வையத்து வாழ்வீர்கள். வையத்து வாழ்வீர்கள்னா உலகத்தில் இருப்போம் எல்லாரையும். அதனால் கிருஷ்ணாவதார காலத்தில் இருப்பதால் கிருஷ்ணானுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பெண்களே. அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த காலத்தில், ஏன்னா ஆண்டாள் இருக்கிறது கிருஷ்ணாவதார காலத்தில், அந்த கிருஷ்ணாவதார காலத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அனுபவித்து கொண்டிருக்கும் கிருஷ்ணாவதாரத்தை யாரெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவம் பண்ணிட்டு இருக்காளோ அவளும் டைரெக்டாக அவளுக்கு நமக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது இல்லையா. பெருமாளோட ஒரு நிலைகளும் பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நமக்கு இப்போது அர்ச்சாவதாரம் தான் சாத்தியம். அதனால் அவள்லாம் கிருஷ்ணாவதாரத்து காலத்தில் இருந்ததுனால கிருஷ்ணன் என்னெல்லாம் லீலைகள் பண்ணாம், என்னெல்லாம் மாயங்கள் பண்ணாம் என்று இவாளெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கும் பெண்களே என்று அழைப்பதாக வையத்து வாழ்வீர்கள். அது மாத்திரம் இல்லாமல் வையத்துன்னு உள்ள கோயிலில் யாரெல்லாம் வச்சுருக்காளோ, ஏன்னா கிருஷ்ணனை பார்த்தோடனே அந்த வையத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கிருஷ்ணாவதாரத்தை யாரெல்லாம் பார்த்துருந்தாலும் மனசுக்குள்ளே அவன் போயிடுவானாம். அதனால் இதயத்துக்குள்ளே போகக்கூடியவன் அவன் வையத்து வாழ்வீர்கள். அப்படிப்பட்ட வையத்து வாழ்வீர்கள். நாமும் நம்பாவுக்கு செய்யுங்கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் வையத்து என்ற பரமனடி பாடி நெய்யொன்னோம் பாலொன்னோம் நாட்கால நீராடி மையெட்டெழுதோம் மலரிட்டு நாமடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டு உய்யமாரண்ய உகந்தேலோ ரம்பாவா என்று இரண்டாவது பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள் எல்லாரும் வாங்கோ, வையத்தில் இருக்கிறவாள்லாம் வாங்கும் வாழ்வீர்கள். நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள்னு விதிமுறைகள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. வையம் என்ற சொல் கேட்டால் வண்டி என்ற பொருள் தருமாகும். அதனால் வையம்ங்கிறது இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டால் வண்டியாக, அதாவது ஒரு வண்டி. அந்த நமது உடலை வந்து ஒரு தேர் என்று சொல்கிறது கடோபனிஷத்தில் சொல்லும்போது நம்மளோட உடல் இருக்கு இல்லையா, அது ஒரு வண்டின்னா தேராகிறது. அதில் வந்து யார் பயணம் செய்கிறார் என்றால் கேட்டால் யாரெல்லாம் அந்த வண்டியில் பயணம் செல்லான்னு கேட்டால் நமது ஜீவாத்மா பயணம் செய்கிறது. நமது புத்தி எப்படி இருக்குன்னு கேட்டால் தேரோட்டும் சாரதி. நமது புத்தி தேரோட்டும் சாரதி. நமது மனம் குதிரைகள் போட்டிருக்கும் கடிவாளத்தையும் தேரோட்டிக்கையும் பிடிக்கும் கயிறாக. நமது மனம் எப்படி இருக்குன்னு கேட்டால் குதிரையில் போட்டிருக்கும் குதிரைக்கெல்லாம் கடிவாளம் போட்டிருக்கும் சொல்லுவோம் இல்லையா. என்னடா கடிவாளம் போட்ட மாதிரி போயிட்டே இருக்கே ஸ்ட்ரெயிட்டே பக்கத்தில் எல்லாம் கூட பார்க்க மாட்டேன்னு நம்ம சொல்ல வழக்கம் உண்டு. அதனால் கடிவாளம் போட்டிருப்பதுனால தேரோட்டி கையையும் பிணிக்கும் கயிறாக இருக்கிறதா நமது மனம். அப்புறம் நம்மளோட கண்ணு காது போன்ற 10 புலன்கள் 10 குதிரைகள் அந்த குதிரைகள்லாம் 10 குதிரைகள் ஓட்டின்னு போகிற தேர். அந்த தேரில் நம்மளோட அங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, கண்ணாக இருக்கட்டும் காதாக இருக்கட்டும் போன்ற 10 புலன்கள், நம்ம இருக்கக்கூடிய 10 புலன்கள், அதனால் 10 குதிரைகளாக ஆகிறது. அப்புறம் கண்ணு காது மூக்கு போன்ற புலன்களால் அனுபவிக்கப்படும் விஷயங்கள் என்கிற தேரோடு வீதியில் சென்று கொண்டிருப்பது. அதனால் அப்படிப்பட்ட நம்மளோட கண்ணாக இருக்கட்டும், கண்ணால் நம்ம பார்க்குறோம், காதால் கேட்குறோம், மூக்கால் நுகர்கிறோம், வாசனையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதனால் புலன்களாக இதனால தான் நம்மளை அனுபவிக்க முடியாது. கண் இல்லாமல் யாராவது அதெல்லாம் பார்க்க முடியாதா? கண்ணால் தான் பார்க்குறோம். கண்ணால் பார்த்தோன்னே அதோட அந்த கவர்ச்சியெல்லாம் நமக்கு தெரியுது இல்லை, கண்ணெல்லாம் பற்றி பேசின முன்னாடி. அப்படி கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது. காது கேட்காமல் இருந்தால் இருக்காது, மற்றவா பேசுறது காதில் அதில் ஒன்றும் இன்பம் இருக்காது இல்லையா, மகிழ்ச்சி இருக்காது. அதனால் கண்ணாக இருக்கட்டும் காதாக இருக்கட்டும். அப்புறம் மூக்கு வாசனை. சாத்தா பக்கத்தில் ஒரு கிச்சனில் ஒரு சாம்பாருக்கு பண்ணால் அந்த வாசனை ஹாலில் இருக்கிற வாழ்க்கை அடிக்கிறது இல்லையா. அங்கேருந்து ஓடி வர என்ன வாசனை அடிக்கிறது, கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம கேட்குறோம்
வீட்டில் அம்மாட்ட போய் கேட்குறோம், மனைவி வீட்டெல்லாம் போய் கேட்குறோம் இல்லையா? அதனால் மூக்கு அதனால் போன்ற புலன்களால் அனுபவிக்கப்படும். இதனால தான் நம்ம அனுபவம் பண்ணுறோம். அதனால் விஷயங்கள் என்கிற தேரோடு வீதியில் சென்று கொண்டிருப்பது. அதனால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு சொல்றாலே. இந்த வையம் என்படும் வண்டியிலே பல ஜென்மங்களாக வாழும் ஜீவராசிகள் அடைய வேண்டிய இலக்கை அடையாமல் இந்த ஜென்மங்கள்லாம் என்ன பண்ணுறது? பல வையம் என்ற வண்டியில் பல ஜென்மங்களாக எடுத்து என்ன பண்ணுறதாம் வாழும் ஜீவராசிகள், நம்மை போல ஜீவராசிகள்லாம் என்ன பண்ணுறது? அடைய வேண்டிய இலக்கு எங்கே போய் சேரணும்னு தெரியல, அடையாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அடைய வேண்டிய இடம் ஸ்ரீவைகுண்டம். அதனால் நம்ம போய் சேர வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டால் ஸ்ரீவைகுண்டம், பரமபதத்துக்கு போகணும். அப்படி அடையாமல் பல்வேறு வண்டிகளில் போல் பலவிதமான உடல்களை பெற்று நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஜென்மத்திலும் பலவிதமான உடல்களில் போகிறோம். ஒரே மாதிரி உடலில் போகிறதில்ல. அதனால் போய் சேர முடியாமல் நம்ம திண்டாடுறோம். அதனால் அடைய முடியாமல் பல்வேறு வண்டிகள் போல் பலவிதமான உடல்களை பெற்று வையத்திலேயே வண்டியிலே வாழ்பவர்களே என்று இங்கே சொல்லாலும் வியாக்கியாதாக்கள் ஆண்டாள். திருக்குழந்தை ஆண்டவனோட அனுபவம் இது. அந்த திருக்குழந்தை ஆண்டவனோட அவரோட உபன்யாசத்துலேயும் கேட்ட சாரம் இதான் இது. அதனால் அவரோட அனுபவத்தில் சொல்லும்போது, அவர் வியாக்கியானம் சொல்லும்போது இந்த விஷயத்தை சொல்கிறாராம். அதனால் நம்ம எல்லாம் என்னென்ன வையத்து வாழ்வீர்கள், நாமெல்லாம் அப்படி அலையிறமாம். இங்கே நமக்கு போகிற இலக்கு தெரியல. ஸ்ரீவைகுண்டம் பரமபதத்துக்கு தான் நம்ம செல்ல வேண்டும் என்று தெரியாமல் நம்மளோட பல ஜென்மங்கள்லாம் எடுத்து அப்படி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு நிற்போம். அதனால் வையத்து வாழ்வீர்கள், அதனால் அப்படிப்பட்ட இருக்கிறவர்களே, அதனால் கூப்பிடலாம். அப்படிப்பட்ட ஜென்மங்களே நம்மளாம் வாழ்ந்து நிற்குமே. ஆனால் கண்ணனை போய் அடைய வேண்டும். அதனால் கிருஷ்ணனை நாராயணனே நமக்கே பறை தருவான், அவன்தான் நமக்கு பறை தரக்கூடியவன் அவன். அப்படிப்பட்ட நாராயணன் குறித்து நம்ம நோன்பு நோக்கலாம் சொல்லி ஆரம்பிக்கும் போது, அப்படிப்பட்ட வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு. அப்புறம் வையத்து வாழ்வீர்கள் பாவை நோன்பிற்கு செய்ய வேண்டிய விதிமுறைகள், கிருசைகள்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதெல்லாம் செய்யலாம். அப்புறம் பார்க்கடலுள் உறங்குகின்ற பரமனடி பெருமையை பாட வேண்டும். அதனால் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் கேளுங்கோ, எல்லாரும் நான் சொல்லத்தை கேளுங்கோ, ப்ளீஸ் லிசன் சொல்லுவோம் இல்லையா? அதனால் மீட்டிங்கில் சொல்லுவோம் இல்லையா? எல்லாரும் கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும் கேளுங்க. என்னெல்லாம் சொல்லணும்னு கேட்டால், பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி அவனோட பெருமைகள்லாம் பாடணும். பார்க்கடலுள் உறங்கக்கூடிய பரமனுடைய பெருமையை பாட வேண்டும். ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானை சேவித்து கொண்டே இருக்கும் நித்திய சூரிகள் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்க ஸ்ரீவைகுண்டத்தில் பார்த்தா சதா பசந்தி சூரையா சொல்லுவோம் இல்லையா? ஸ்ரீவைகுண்டத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவான்? எப்போ பார்த்தாலும் பகவானை குறித்து பாடிண்டே இருப்பாள். வேத கோஷங்களாக இருக்கட்டும், பிரபந்த கோஷ்டியாக இருக்கட்டும், பல விதமான பாடிக்கொண்டே பகவானை பற்றி போற்றி பாடிண்டே இருப்பாங்க. அதனால் ஸ்ரீவைகுண்டம் சாமவேத கானமும் பல்லாண்டுமாகிற மட்டுமே கேட்கும் இடம். அதனால தான் அந்த இடத்துல ஸ்ரீவைகுண்டத்தில் இதெல்லாம் மாத்திரம்தான் கேட்கும். திருப்பார்கடலோ தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று முனிவர்களும் தேவர்களும் கூப்பாடு போட்டுக்கொண்டே இருப்பாள். திருப்பார்கடலில் போனால், அங்கே போனால் எல்லாரும் ஒரே உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். சில இடத்துலலாம் பார்த்தா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோசரம் போயிட்டே இருப்பா இல்லையா? அதனால் பெருமாள் அங்கே திருப்பார்கடலில் சயனிச்சு நிற்கும்போது அந்த சத்தம் தான் கேட்கும். அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் வேத கோஷங்கள் அதெல்லாம் கிடைக்கும். திருப்பார்கடலில் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று முனிவர்களும் தேவர்களும் கூப்பாடு போட்டு கொண்டே இருப்பார்கள். அதுதான் நமக்கு அங்கே கேட்கும். திருப்பார்கடல் கூப்பாடு கேட்கும் இடமாம். அதனால் தனது ஏற்றம் தோற்ற பரன் என்று சொல்வது அன்பிற்கு இருப்பாளாம். அதனால் அந்த இடத்துல பாவை நோன்பிற்கு விதிமுறை சொல்லும்போது, அதனால் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் பாலாலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டு இருந்தேனே, அப்படிப்பட்ட பாலாலையில் துயில் கொண்ட பரமன். அதனால் திருப்பார்கடலை விசேஷமாக அங்கே அனுபவிக்கிறாள். அதனால் அப்படிப்பட்ட வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம், அவனோட பெருமைகள்லாம் பாடிட்டு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பேசணும். எப்போ பார்த்தாலும் மார்கழி மாதத்தில் வேற அதனால தான் பார்த்தா மார்கழி மாதத்தில் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம், மற்ற எந்த காரியங்களும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் அந்த காலத்தில் மார்கழி மாதத்தில் உகந்த மாதம் இல்லைன்னு சொல்லிட்டாலும் தவிர, அந்த மாதம் உகந்த மாதம். என்ன பண்ணுவோம்? காலங்காலத்தால் ஏந்திரத்துல ராத்திரி படுத்துக்க போகிற வரைக்கும் பகவானோட சிந்தனைகள் தான். காலம்பரை எழுந்துட்டோ கோயிலுக்கு போகிறோம், திருவம்பா எல்லாம் சொல்கிறோம், ஆற்றுக்கு வரோம், பெருமாளுக்கு திருவாராதனங்கள்லாம் பண்ணுறோம், பொங்கல் சாப்பிட்றோம் இல்லையா? பொங்கல்லாம் சாப்பிட்றோம். மற்ற நாளில் பொங்கல் சாப்பிட்றோமா இல்லையே? இந்த மாதம் முகந்த சாத்வீகமாக பொங்கல் இருக்குதுன்னு கேட்டால் சாத்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு அன்னம்,
அந்த பொங்கலை சாப்பிட்டு அன்னத்தை சாப்பிட்டா நம்ம உடம்பு எல்லாம் சாத்வீகமாக இருக்கும், மற்ற குணங்கள்லாம் இருக்காது, ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட சாத்வீகமான அன்னத்தை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அங்கே நம்ம எல்லாரும் அதெல்லாம் சாப்பிட்றோம். வரிசையாக காலம்பல்லே இருந்துட்டு அப்புறம் மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் எல்லா இடத்துலையும் கச்சேரிகள்லாம் நடக்கிறது. கச்சேரிகள்லாம் நடந்தால் போய் கச்சேரிகள் என்ன பண்ணான்னு கேட்டால் பகவானோட நாமத்தை தான் சொல்லாலே தவிர வேறு எந்த பாட்டுகளும் கிடையாது. எந்த மொழியிலாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, பகவான் நாமாவை தான் அங்கே 24 மணி நேரம் காலம் வரை ஆரம்பித்தா 6 மணிலேருந்து அந்த சபாக்கெல்லாம் எத்தனையும் கச்சேரிகள்லாம் ஆரம்பிக்கல, லக்டம்லாம் ஆரம்பிக்கிறான். அங்கேயும் பார்த்தா விசேஷமாக அந்த அனுபவம். அதனால் பகவானை குறித்து தான் காலம் வரை ராத்திரி 9 மணி வரைக்கும் ராத்திரி வந்து படுத்துக்கிறோம். அதனால் அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே அதனால் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டால் பாவை நோன்பிற்கு உள்ள விதிமுறைகளில் கேட்டால் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யாதன செய்யோம் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. பெரியவர்களாம் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால் என்னென்ன வரிசையாக லிஸ்டெல்லாம் போட்டுன்னு வரா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யுங்கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயர்ந்த பரமனடி பாடி நெய்யுண்ணோம். அடுத்தது அதனால் நெய்யண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. அதனால் நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டோம். பொங்கலுக்கு அதனால் குறைச்சலாம் நெய்யெல்லாம் குத்தக்கூடாதுன்னு குத்துறா. அதனால் நிறைய இடத்துல பார்த்தேன் பொங்கல்லாம் பார்த்தா காலங்காத்தா சில இடத்துல நிறையா பொங்கலில் நெய்யெல்லாம் இருக்கும். ஆண்டாள் சொல்லியிருக்காளே, அதனால் அதில் கண்ணில் காமிக்கலாங்கிறதுக்கோசரம் நெய்யை மாத்திரம் பெருமாளுக்கு அன்னசுத்திக்கு பண்ணுற மாதிரி நெய்யெல்லாம் காமிப்பாள். அதனால் அப்படிப்பட்ட பொங்கலாகவும் இருக்கும். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி இதெல்லாம் சொல்கிறான். காலம்பரை எழுந்துக்கணும், தீர்த்தாமாடணும், தீர்த்தாமாடி நெய்யண்ணோம் பாலுண்ணோம் நாட்கால நீராடி மெய்யிட்டெழுதோம், மையெல்லாம் மிட்டுக்க மாட்டோம், மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடையோம், தலையில் பூக்கள்லாம் சூட்டின்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம். அதனால் அப்படிப்பட்ட விரதங்கள்லாம் இருக்கும்போது விரத நாட்கள்லாம் சொல்லுவா இல்லையா, விரத நாட்கள்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதனால தான் அவங்க சரி பெரியவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காளோ செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்காளோ அதனால் எம்பெருமானை பாடிவிட்டு என்ன பலன் கிடைக்கும்னு கேட்க மாட்டோம். அதனால் பெருமாளை போய் பாடிட்டோம், நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு கேட்க மாட்டோம். அப்படிப்பட்டவர்களாம் அவர்கள். 24,000 ஸ்லோகம் கொண்ட ஸ்ரீமத் ராமாயணத்தீர்த்த வால்மீகி சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதனால் பட்ட கஷ்டங்களை கூறவில்லையாம். அதனால் என்ன ஸ்ரீமத் ராமாயணத்தில் 24,000 ஸ்லோகத்தில் போயிட்டு அதனால் அந்த காலத்தில் வந்து என்னன்னு கேட்டால் சீதா பிராட்டி அசோகவனத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் கூறலையாம். அதனால் ஆகையால் நாமும் மற்றவர்களை பற்றி கோல் சொல்லக்கூடாது. எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலான்னு கேட்டால் அங்கே சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கா. சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கும்போது எத்தனை கஷ்டங்கள்லாம் பட்டா. அதனால் வந்தோடனே ராமன்ட்ட வந்தோடனே முதல்ல பார்த்தோம், சில பேர் ஆற்றுல பார்த்தா சொல்லுவோம் இல்லையா. அதனால் இங்கே என்னென்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடந்தெல்லாம் விட்டுட்டு அங்கே என்னெல்லாம் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடந்ததோ அதெல்லாம் பற்றி முதல்ல போய் கோல் சொல்லுவோன்னு அதை பற்றி விவரிப்போம். அதனால் அவளுக்கு ஏற்றவாளுக்கு கோபம் வரும். அதனால் அதை சொல்லும்போது அவளுக்கு உடனே நம்மளை பற்றி இந்த மாதிரிலாம் சொல்லலா அந்த மாதிரிலாம் கோபம் வரும். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த விரத காலத்தில் தான் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அதனால் ராமன்ட்ட போய் முதல்ல போனோடனே ராமன்ட்ட போய் இவாள்லாம் என்ன இந்த மாதிரி கட்டப்படுத்தினா அந்த மாதிரி கட்டப்படுத்தினாலாம் 24,000 ஸ்லோகத்தில் பார்க்கும்போது எங்கேயும் சொல்லலாம் சீதா பிராட்டி. அதனால் கோல் சொல்ல மாட்டார்கள். அதனால் நம்மளால் இயன்றளவு ஐயம் என்று சொல்லப்படும் தகுதியுடையவர்களுக்கு பிச்சை என்று சொல்லப்படும் தகுதியற்றவர்களார்கள். அதனால் தானத்தை முடிந்தவரை ஒரு தானம் செய்யணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச உடனே செஞ்சிடணும். அதுதான் சொல்லலாம். அதனால் என்ன சொல்லலான்னு கேட்டால் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமநடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறன் உகந்தேலோரம்பாவாய். விசேஷமாக இது ஒன்லி இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். வையத்து வாழ்விகள் பாசுரத்தில் ஒன்லி இன்ட்ரோடக்ஷன் தான், முடிஞ்சிருத்துன்னு நினச்சிக்காதீங்க. அதனால் இன்ட்ரோடக்ஷன் மேலே ஒன்றுன்னா பார்த்துன்னு போகிறோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு என்னென்ன அர்த்தங்கள்லாம் விசேஷமாக வியாக்கியாதாக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்றும் தனியாக நம்ம போய் எடுத்துன்னு போய் ஒன்றும் சொல்ல. வியாக்கியாதாக்கள்லாம் ஒரு அப்போ ஆண்டாள் வந்து எப்படி பகவானிடத்திலே அனுபவம் கண்டாலோ அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், ஒரு வியாக்கியாதாக்களாக இருக்கட்டும், அந்த பாசுரங்களே தமக்கு உள்ள அனுபவ ரீதியாக எப்படி சொல்லியிருக்கிறாங்கிறத நம்ம பல பேரோட உபன்யாசங்கள்லாம் நம்ம கேட்குறோம். அதனால் இதுக்கு ஒரு சாதாரணமாக ஸ்ட்ரெயிட் அர்த்தம் மாத்திரம் இல்லாமல் இந்த தமிழில் செய்யுள்லேருந்து ஒரே நடையாக ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு போகாமல் இவ்வளோ தூரம் உட்காந்து ஒரு உபன்யாசங்களாகவும் ஒரு வருஷமும் பார்க்கும்போது பல இடங்களில் உபன்யாசங்களாக நடக்கிறது.
அந்த உபன்யாசங்கள்லாம் கேட்குறவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு பார்த்தா வருஷா வருஷம் ஒரு இடத்துல உபன்யாசம் நடந்துகிட்டே இருக்கும், விடாமல் அதே இடத்துக்கே போயின்னு இருப்பா. என்ன காரணம்னு கேட்டால், அவள் அந்த சொல்லக்கூடிய உபன்யாசத்தில் ஒரு வருஷத்துலையும் பார்த்தா அவளோட அனுபவங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் தன்னோட அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கும். இப்போ ஆச்சாரியர்கள்லாம் நிறைய இடத்துல உபன்யாசங்கள்லாம் பண்ணின்னு இருக்கா. நிறைய இடத்துல மறுபடிய மாதத்தில் லிஸ்ட்லாம் பார்த்தா அத்தனை பேர் உபன்யாசங்கள்லாம் நடந்துன்னு இருக்கு. அதனால் அப்படிப்பட்ட உபன்யாசங்கள்லாம் நிறைய இடத்துல நடக்கும்போது போய் திருப்பி அதனால் ராமாயணம் கேட்டுட்டே இருக்கும்போது ராமாயணம் வருஷா வருஷம் இவர் சொல்கிறாரே வருஷா வருஷம் கேட்டுன்னு இருக்கமே அப்படின்னு இல்லாமல் அதை கேட்கும்போது திருப்பி போய் கேட்போம். அதனால் கேட்கறதுனால என்னென்னு கேட்டால் பலவிதமான அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த திருப்பாவையில் பார்த்தா வியாக்கியாதாக்கள் அனுபவபூர்வமாக தான் அதை எப்படி அனுபவிக்கிறான்ங்கிறத பார்க்கறதுக்கு தான் திருப்பா உபன்யாசங்களாக வருஷா வருஷம் வைக்கிறோம். அதனால் அந்த அனுபவ ரீதியாக அவெல்லாம் கொடுத்த அந்த மெசேஜ் தான் நாங்கள்லாம் கன்வே பண்ணுறோம். ஏன்னா பெரியவர்கள் மேலையார் செய்வர்கள் வேண்டுவன கேட்டில், பெரியவர்கள்லாம் செஞ்சதை செய்கிறான்னு சொல்ல மாதிரி பெரியவர்கள் வியாக்கியாதாக்கள் ஆச்சாரியர்கள் அறிவுபூர்வமாக நமக்கு கொடுத்த இந்த அறிவை திருப்பி எங்களால் இயன்ற அளவு எங்களோட புத்தியில் என்ன எட்டித்தோ அதனால் ஆண்டாளோட பிரார்த்தனை பண்ணிட்டு இல்லையா, நல்ல வாக்கை கொடுப்போல் நல்ல அறிவை கொடுப்போல்னு சொன்னோம் இல்லையா. அதனால் காம்ததாதி இது கோதா சொல்லும்போது அப்படிப்பட்ட கோதா பிராட்டியை பிரார்த்தித்து என்று மங்களகரமாக வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தை இன்ட்ரோடக்ஷனோட முடிக்கலாம். சதமகமணி நீலா சாருகல்கா நகஸ்தாத்தனபரணமிதாங்கி சாந்திரவாசில்ல சிந்துகோளகவனிதாபி சக்பிரா கிருஷ்ணராதா விலசதி ஹிருதிகோதா விஷ்ணுசித்தாத்மஜா நமஹாம். திருவாழி பூரத்து ஜகத்வதித்தாழ்வாழியேன் திருப்பாவை 30 சப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே, 143 அளித்தாள் வாழியே, உயர் அரங்கற்கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.